என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப டேனாக இருக்குது, இந்த மூக்கு பக்கத்தில் வாய் பக்கத்துலலாம் நல்லா கருப்பாக இருக்குது, என்ன பண்ணாலுமே எங்களுக்கு போக மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பேக்கை வந்து வீக்லி 2 டைம்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்கலாம், அதை வந்து நல்லெண்ணெயே காய வச்சு நல்லா மொறுமொறுனானதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு முல்தானி மட்டி பவுட்ரு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசியை கழுவின தண்ணி ரைஸ் வாட்டர் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக பால் பார்த்துக்கோங்க, காய்ச்ச பாலோ காய்க்காத பாலோ இது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேக் மாதிரி ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அழுக்கு மூஞ்சில் போட்டால் நம்மளுக்கு வந்து எந்த பயனுமே இல்லை. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேக்கை வந்து ஃபேஸில் கழுத்துலலாம் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆப்போசிட் சைடில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா காய விட்டுறலாம். காய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ இந்த மூக்குக்கிட்ட வாய்க்கிட்டலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் பூவை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எந்த ரோஸும் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க. இந்த பன்னீர் ரோஸ் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், அதான் யூஸ் பண்ணணும். அதுவுமே வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண முடிச்சு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.